பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம்னா ஒரு கப்பல் இப்போ கல்யாணம் ஆகுது அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ அந்த கருமுட்டை வெடிக்கிறனாலும் அந்த ஓவலேஷனை கரெக்டாக கேல்குலேட் பண்ண முடியுமா? நேச்சுரலாக இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும்னா, ஒரு சில பேர் முதல் மாதமே கல்யாணம் ஆகி முதல் மாதமே இல்லை ஒரு சிங்கிள் அட்டெம்ப்ட் ஆஃப் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்லேயே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் that is usually rare or it can just happen anytime. But statistics wise நம்ம பார்த்தோம்னா ஒரு கப்பல் இப்போ கல்யாணம் ஆகுது அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து 60% ஆஃப் த கப்பல் கன்சீவ் வித்தின் 1 year ஆஃப் மேரிட் லைஃப். அதாவது ரெகுலராக ஒன்றா இருந்து ஒரே ஊரில் ஒரே இடத்துல இருந்து ஒரு வருஷத்துக்கு கூட கரெக்டாக இருக்காங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து மினிமம் 60% ஆஃப் த கப்பல்ஸ் வில் கன்சீவ் வித்தின் 1 year. அப்புறம் ஒரு 10 to 15% ஆஃப் த கப்பல் வில் நீட் சம் ட்ரீட்மெண்ட். இப்போ செகண்ட் இயர்லேருந்து ஏதாவது கொஞ்சம் மைல்டாக கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு ஸ்மால் ஸ்டெப் ஆஃப் இது இப்போ ஓவுலேஷன் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவையாக இருக்கும். ஒரு சில பேருக்கு தான் வந்து ஒரு 2 years 3 years இதெல்லாம் ட்ரை பண்ணி முடியலை அப்படின்னா தான் நம்ம வந்து கடைசியாக தான் ஐவிஎஃப்க்குன்னு போக போகிறோம். பட் நேச்சுரல் கன்செப்ஷன் பார்த்தோம்னா 1 yearல வந்து 60% ஆஃப் த கப்புள்ஸ் வித்தின் மேரிட் லைஃப் தே கன்சீவ் வித்தின் 1 year. மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸுக்கும் கருத்தரிக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமயம் அந்த ஓவுலேஷன் சொல்லுவாங்க, அதாவது அந்த கருமுட்டை வெடிக்கிற நேரம் இருக்குது. ஸோ அது கருமுட்டை வெடித்ததும் அந்த கருமுட்டை வந்து 48 hours வரைக்கும் தான் வந்து அது வந்து ஒரு உயிர்ப்பு இருக்கும் அதுக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பீரியட் டைமை பொறுத்து இருக்குது. ப்ரோலாங் பீரியட்ஸாக இருக்கும். ஒரு சில பேருக்கு 28 நாள் இருக்கும், ஒரு சில பேருக்கு 35 நாள் வரைக்கும், 28 to 35 days வரைக்கும் வில் கால் இட் அஸ் ரெகுலர் பீரியட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளில் வந்து கருமுட்டை வெடிக்கும். ஸோ இப்போ நேச்சுரலாக 28 to 30 days வரைக்கும் இது பீரியட்ஸ் டேட் இருக்குது அப்படின்னா அந்த யூஸ்வலி 13, 14, 15 இந்த டைமில் தான் அந்த கருமுட்டை வெடிக்கும். ஸோ வாட் வி யூஸ்வலி அட்வைஸ் பேஷன்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த சைக்கிள்ஸ். யூஸ்வலாக டே 11லேருந்து, அதாவது மாதவிட ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஃபர்ஸ்ட் டே வில் ஸ்டார்ட் ஆகிறது வில் டேக் டஸ் day 1. ஸோ அதுலேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணி day 11 to day 20 அந்த டைமில் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட் டேஸ் வந்து செக்ஷுவல் கான்டாக்ட் இருந்தால் வந்து the chances of getting pregnancy is much higher. இப்போ அந்த கருமுட்டை வெடிக்கிறனாலும் அந்த ஓவலேஷனை கரெக்டாக கேல்குலேட் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நம்ம நார்மலாக கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தான் ஆகுது அப்படின்னா இப்படி கேல்குலேட் பண்ணி மைக்ரோ மேனேஜ் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகணும்னு தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அந்த day 11லேருந்து day 20, அதாவது 11ஆவது நாள்லேருந்து 24வது நாள் வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கான்டாக்டில் இருந்தால் ஓகே. அடுத்தது இப்போ கொஞ்சம் ஏதாவது ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஓவலேஷன் கிட்டுன்னு ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த டைம் அதை வந்து வீட்லேயே இந்த யூரின் டெஸ்ட்டில் செக் பண்ணி அந்த ஓவலேஷன் கிட், பட் ஓரளவுக்கு 60% இட் வில் பி அக்யூரேட். அந்த மாதிரி இருக்கா என்னன்றது பார்த்துக்கலாம். இல்லை இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க, அந்த ஃபாலிகுலர் மானிட்டரிங் சொல்லுவாங்க, அதாவது அந்த கருமுட்டை எவ்வளோ வளருது அப்படின்னு பார்க்குறதுக்கு டேப்லெட்ஸ் ஏதாவது கொடுத்து ஃபாலிகுலர் ஸ்டடின்னு சொல்லி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்கேன் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இன்றைக்கி கருமுட்டை வெடிச்சிருக்கா இல்லையா, இல்லை வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு, ஒரு 2 centimeters கிட்ட வளர்ந்துருக்கு அப்படின்னா அது ஓவுலேஷன் இன்டியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் கொடுத்தோம்னா யூஸ்வலாக 36 hours 48 hours that will rupture. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் கேல்குலேட்டிங் அதர். பட் ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் 1 or 2 years ஐ திங்க் யூ ஷுட் டேக் த கோர்ஸ் நேச்சுரலி. இதெல்லாம் நிறைய கூகுள்லையோ இல்லை எதுலையோ படித்து ஒவ்வொன்றா பார்க்காம நேச்சுரலாக இருந்தாலே 60% will conceive.